அண்ட் கோகுலகிருஷ்ணன். என்னைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் செய்கிற எல்லாமே சரியான விஷயமா செய்கிறீங்களா? நீங்களே எப்போதும் உங்களை கேட்டு பாருங்க. ஸோ இதுக்கு ஒரு ஊரில் தர்மபுரி ராஜ்யமாக இருந்தபோது சத்தியசீலன் அப்படின்னு ஒரு மன்னர் ஆண்டுட்டு வர்றார். அவருக்கு ஒரு விசுவாசமான தளபதி வீரபாகு அப்படின்னு இருந்தார். அவரோட முக்கியமான வேலை என்னன்னா அதாவது சரௌண்டிங் போய் ஒற்று பார்த்து சொல்லுவாங்களா, ஒற்றன் அந்த வேலை பார்த்துட்டு அவர் இன்ஃபர்மேஷன் அனுப்புறாரு ராஜாக்கு. என்னன்னு, ராஜா இதை மாதிரி எதிர்நாட்டாளிகளாம் நம்ம மேலே வந்து படையெடுக்க பிளான் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் உஷாராக நம்மளோட அகலி அதெல்லாம் வந்து தூர்வாரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க, எப்போ வேணாலும் வருவான் எதிரி அப்படின்னு அவர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. பட் நம்ம ராஜாவாச்சே ஒற்றன் சொல்லி நம்ம செய்யணுமா? வேண்டாம். அதாவது வீரபாகு ஒரு மாதம் டைம் இருக்குது, வரும்போது வரட்டும், அதுக்குள்ளே நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மற்ற இதில் பிஸி ஆகிடுறாரு. இதே மாதிரி நாட்கள் கடந்து 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 போயிட்டே இருக்கு. ஒரு நாள் அதாவது நைட் ராவா எதிரிகள்லாம் உள்ள படையெடுத்து வராங்க. அப்போ மன்னருக்கு என்ன செய்யறது எதுன்னு தெரியல. அப்படி இப்படின்னு பண்ணி மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியல. அவர் செய்ய வேண்டியதை செய்யாமல் அவரோட கடமையை அவர் செய்யாமல் செய்ய வேண்டிய விடவனையும் தடுத்து அதனால் அவர் ராஜ்யத்தை இழந்தார். ஸோ இது நமக்கு எப்படி ரிலேட்டடாக ஆகும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் ஒவ்வொருத்தவங்களோட டே டு டே லைஃப்பில் செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு நம்ம ரீமைண்ட் பண்ணி பார்க்கணும். இதுக்கு உதாரணமாக நானே என்னோட பிரதரும் நாங்கள் எப்போவுமே ஜஸ்ட் லைக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், அண்ணன் தம்பின்னு இல்லாமல் ஜாலியாக பேசிகிட்டே இருப்போம். ஒரு நாள் வீட்டுக்குள்ளே நான் நுழையிறேன், நிற்கிறான். அப்பா வந்து கீழே வெயிட் பண்ணுறாங்க கிளம்புறதுக்கு. நான் கீழே போய் வண்டி சாவிங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அவன் என்ன சொல்கிறான், வண்டி சாவி உள்ளே வச்சிருப்பான்டா பாடுறா அப்படின்னா. அப்பாவுக்கு எமர்ஜென்சி கிளம்பும். எங்களோட காசு எல்லாம் எங்கே இருக்குது, கிளம்புறதுலே இருக்குது. ஆனால் அன்னைக்கு அந்த சாவியை அவன் சரியாக இடத்துல மாட்டியிருந்தான்னா நான் எடுத்துகிட்டு போயிருப்பேன். அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது, ஈஸியாக முடிஞ்சிடும் இதெல்லாம். அதனால் தேவையில்லாத காம்ப்ளிகேஷன் ஆகி சண்டையாகி எல்லாம் போட்டோம். இதுலேயே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம அப்பப்போ செய்ய வேண்டிய விஷயங்களை அப்பப்போ செஞ்சு கரெக்டாக செஞ்சிட்டோம்னா நமக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அதான் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, செய்யத்தல் தக்க அல்ல செய்யாமை. அதாவது ஒரு தீங்கை செஞ்சாதான் நம்ம அழிஞ்சிக்கணும்னு இல்லை, நம்ம செய்ய வேண்டிய கரெக்டான செய்திகளை செஞ்சோம்னா we are going to achieve the goal. Thank you.